குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை 2026 சனிக்கிழமை வரை ரிஷப ராசிக்கான வார பலன். ரிஷப ராசிக்கு இது ஒரு பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% தான் இந்த பலன் வெளிப்படுவதாக இருக்கும். மீதி உள்ள முழுமையான 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஜாதக அடிப்படையை சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான பொதுவாக எப்படி இருக்குன்னா ஒரு விதம் பிடிவாத குணம் இருக்கும். அந்த வாரத்துல எதையும் உடனே முடிவு அந்த எண்ண அவசரத்தனம் இருக்கும். இருந்து உங்களுக்கான புத்திசாலித்தனம் உங்களோட ஆபத்துல இருந்து காப்பதாக இருக்கும். மனதுக்கும் ஒரு விதம் புதிய உத்வேகம் பிறப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்க ரிஷபத்திலேயே பாத்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கின்றது. உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல புதன் இருக்கின்றது. சூரியனும் இருக்கின்றது. 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டு உச்ச குருவாக இணைக்கின்றது. உங்க 3ஆம் வீட்டை குரு இருக்கும். 17ஆம் தேதி பிறகு சூரியனும் இணையும். 4ஆம் வீட்டுல சிம்மத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்கின்றது. 10ஆம் இடத்துல ராகு கும்பத்துல இருக்கின்றது. 11ல சனி உள்ளது. ரெண்டாவது ராகு கேது இப்படியில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது ஒரு விதமான பூர்ண கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். இந்த கால சர்ப்பதோஷம் பொதுவாக எப்படி இருக்குன்னா, ராகு 10ஆம் இடத்துல கேது 4 இருப்பதனால தொழில் ரீதியான மாற்றங்கள், ஆன்மீக ஈடுபாட்டுல இது ஒரு விதமான தடை தாமதம், அது சார்ந்த ஒரு தோஷ நிலையா தான் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துவதா இருக்கும். இந்த காணொலி முழுதா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிஷபராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனையும் தனியா சொல்கின்றேன். அது தாண்டி இந்த வாரத்துல ரிஷபராசிக்கு மிக முக்கியமாக எச்சரிக்கை இருக்க வேண்டிய கிழமைகள் தேதியும் குறிப்பிடுறேன். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது சனி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 11ல சனி இருக்குன்னா லாபஸ்தானத்துல தான் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக 11ல சனி இருப்பது ஒரு விதமான உன்னதமான அமைப்பு தான். ரெண்டாவது குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால சனியின் பலன் அதிகரிக்கவே செய்யும். அதனால மூத்த சகோதரனுக்கு உதவி, நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். தொழில நிலையான லாபம் கொண்ட சுப பலன்கள்லாம் தேடி வரும். இந்த அடிப்படையில் இருக்கும்போது சந்திரனுடைய இடப்பெயர்வை வைத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் நம்ம சொல்வதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்கின்றது. அது செவ்வாயோட உங்க வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு விதமான சந்திரமங்கல யோகம் என்று சொல்வார்கள். ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்வது, வீட்லயே செவ்வாய் இருக்கிறதுனால தேய்பிரை களமா இருக்கிறதுனால மன ரீதியான ஒரு குழப்பம், வேகம் அதிகமா இருக்கும். அதனால அந்த சார்ந்த ஒரு கோபமும் உண்டாகும். புது திட்டங்கள் முயற்சிகள்லாம் செய்தாலும் அதுல ஏதோ ஒரு தடங்கள் தாமதங்கள் உண்டாகதா இருக்கும். இரண்டாவது உங்க வீட்டையும் சனியும் பார்வை பார்ப்பதனால அபரிதமான வேகத்தை கட்டுப்படுத்ததா இருக்கும். அதுல ஏற்படுற ஒரு சலசலப்பு இருக்கும். அது மன சஞ்சலத்தை உண்டாகும். அது உடல் பாதிப்பையும் கொடுப்பதாக இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் அது வளர்பிறை இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். தேய்பிரை காலம் தான் கொஞ்சம் தடங்கள் கொண்டு இருக்கும். அதை பார்த்து கவனித்துங்கள். அப்புறம் 13, 14 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடமான மிதுனத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அங்க சூரியன் இருக்கின்றது. புதனும் இருப்பதால் கூட சந்திரனும் இணைக்கிறதுனால தன வரவு மிக தாராளமாக இருக்கும். குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் கை கூட இருக்கும். சமயோதான பேச்சாற்றல் நீங்க ஜெயிக்கிறதா இருப்பீங்க. அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதக முடியதா இருக்கும். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல அமர்றதுனால, அது 13ஆம் தேதியில திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபம் ஏற்ற முடியதா இருக்கும். உங்களுடைய சக தொழிலாளர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் செய்வதாக இருக்கும். இருந்து அந்த ராகு கால சர்ப்ப தோஷம் சொல்றதுனால அது கடக கால சர்ப்ப தோஷம் என்று சொல்லுவாங்க. 10ல ராகு இருக்கும் போது. அதனால அந்த அரசியல், வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த ஒரு விதமான தடை தாமதம், சமுதாயத்துல ஏற்படுற அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு தடை தாமதம், ஒரு பின்னடைவு ஏற்படுத்துவதாக இருக்கும். இருந்தும் அந்த ராகு சுக்கிரன் 7ஆம் பார்வையா இருக்கிறதுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பை உண்டாகாது. தொழில்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஏற்றம், லாபம், தடை ஏற்படுவதா இருந்தாலும் சுக்கிரனால் அது விலகப்படுறதா இருக்கும். அதுக்குள்ள 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை. வீடு சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்படுவதாக ஏற்ற முடியதாக இருக்கும். 14ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் குருவின் நட்சத்திரத்தை செல்றதுனால, உச்ச குருவா இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான காலகமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீடான 3ஆம் வீடான கடகத்துக்கு செல்கின்றது. அது 14ஆம் தேதி சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல அமர்கின்றது. அது உச்ச குருவோட சந்திரன் இணைகிறதுனால ஒரு கஜகஸ்ரீ யோகம் ஏற்படும். அது வளர்பிறை சந்திரனா வர இருக்கின்றது. நல்ல குறுகிய தூர பயணங்கள்லாம் ஏற்படுவது, அனுகூலம், தைரியம் கூடுவதாக இருக்கும். அது பூச நட்சத்திரம் 14ஆம் தேதி இருக்கிறதுனால சனியின் தன்மையை உண்டாக்குறதா இருக்கும். சனி உங்க வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டு இருக்கிறதுனால ஒரு விதமா தொழில் சார்ந்த லாப நிலை உங்களுக்கு ஏற்படுதா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால அன்றைய பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான சாதக பாதம் இன்னும் கலந்து இருப்பதாக இருக்கும். 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அமர்றதுனால 15 விட 14 ரொம்ப சிறப்பான
நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 17, 18 தேதியில வந்து சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீடான சிம்மத்துல வந்து கேது சுக்கிரனுடன் இணைகின்றது. அதனால வீடு வாகன சேர்க்கை மற்றும் பராமரிப்பு செலவுகள்லாம் வரலாம். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேதுவுடன் இருக்கிறது, கூடவே வந்து கலசரஸ்காரான சுக்கிரனை இணைகின்றது. சந்திரன் வந்து ஒரு தாய் கிரகம். அதனால பாம்பு காலசர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனம் செல்லும்போது கவனம் சொல்லுங்க. ஏன்னா செவ்வாய் பார்வையும் வந்து 4ஆம் பார்வையாக சிம்மத்தில் இருக்க அந்த 3 கிரகங்களையும் பார்க்கின்றது. செவ்வாய் வந்து சனியை பார்க்குது. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுறதுனால கொஞ்சம் அன்றைய பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா மகன் நட்சத்திரம் தான் சந்திரன் அமர்கின்றது. அப்ப கேதுவின் தன்மையை அதிகமா வெளிப்படுத்துவதாக இருக்கும். கண்டிப்பா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் 18ஆம் தேதி வார இறுதி நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நட்சத்திர சந்திரன் அமர்றதுனால கேதுவின் தாக்கம் ஓரளவுக்கு குறையும். தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு ஏற்ற முடியதா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தா 7ஆம் பார்வை ராகு பார்ப்பதனால ஒரு விதமா ராகு கேதுடைய தன்மை வந்து வீரியம் குறைஞ்சதா இருக்கும். வார இறுதி நாள் வந்து சனிக்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். 10ல் ராகு வந்து பதவி தருவார் என்று ஒரு பழமொழி இருக்கு. அதனால 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புதிய தொழில் சார்ந்த யுக்தியெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 11ல் இருக்க சனியினால வேலை பலுவெல்லாம் குறைந்தாலும் சக ஊழியர்கள் வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்திலையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பொருளாதாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காண்ப வாரமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து புதன் ஆட்சியிலேயே இருக்கு. சனி வந்து லாப சனியா வந்து 11ல் இருக்கு. அதனால எதிர்பாராத பண வரவுலாம் உண்டாகும். பழைய கடன்லாம் அடைப்பதற்கான வழி பிறக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடுலாம் வந்து லாபம் கொடுப்பதா இருக்கும். அதுக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால அது கலசஸ்தானம் வந்து மனைவி குறிக்கிற கிரகம். அதனால வந்து கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்ன விவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்தும் குரு பார்வை இருப்பதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உறவினர்கள் மத்தியில வந்து உங்களுக்கு மதிப்பு உயர்வதாக இருக்கும். சனி பார்வை வந்து உங்க வீட்டை 3ஆம் வீட்டையும் பார்க்குது, உங்க 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றது. அதாவது 3ஆம் பார்வை உங்க வீட்டை பார்க்குது. அப்புறமா வந்து 7ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டை பார்க்கின்றது. 10ஆம் பார்வையாக உங்க 8ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்திலையும் உங்களுடைய விஷயத்திலையும் உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த அடிப்படையில் பார்த்துக்கும் போது ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்று. கார்த்திகையில வந்து 2-3 பாதத்துக்கு பார்க்கும்போது சூரியன் நட்சத்திரமாக அம்சம் பொருந்தியதுனால அரசு வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் மேலதிகாரியின் பாராட்டும் கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டு இருக்கிறதுனால 16ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு தான். 13ஆம் தேதி உச்சகுருவம் இருக்கிறதுனால அதோட தைரியம் வந்து 2 மடங்காக உயரும். 14ஆம் தேதி மேல வளர்பிறை காலமாக இருக்கிறதுனால சந்திரனுடைய மன தைரியம் ஆற்றல் சூரியனோட ஆற்றலும் இணைந்து உங்க வீட்லயும் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நிலையில ஏற்ற முடியாத நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அம்சம் பொருந்திய நட்சத்திரனால கற்பனை திறன் அந்த வாரத்துல அதிகமாக இருக்கும். படைப்பாற்றல் வந்து கூடுதலா இருக்கும். கலைத்துறையினருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏன்னா வார இறுதி நாள்ல வந்து சந்திரன் வந்து சுக்கிரனோட இணைக்கின்றது. சுக்கிரன் வந்து குருவுடன் இருக்கும் நாட்கள்ல வந்து கஜகஜரி யோகன்றதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்களாம் சிறப்பான வார இறுதி நாளும் புதன் வேலை நாட்கள்ல ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் செவ்வாய் அம்சம் பொருந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா நிலம் வீடு வாங்க விற்க ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு லாபம் கொடுக்கும் வாரமாக இருக்கும். செவ்வாய் வந்து உங்க வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றது. அதனால 14ஆம் தேதி அமாவாசை முடிஞ்ச பிறகு வந்து அதோடைய தன்மை அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாயும் வந்து ரோகிணி நட்சத்திரம் அமர்ந்ததுனால சிறப்புடையதா இருக்கும். சனியின் பார்வை இருக்கிறதா மட்டும் கொஞ்சம் போதி மட்டும் வாகனம் சொல்லும்போது கொஞ்சம் மிருகசீரிஷ நட்சத்திரம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரக்காரங்களை கவனமா இருக்க வேண்டிய நாட்கள்ல பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து கவனமா இருங்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 16ஆம் தேதி வியாழக்கிழமையும் 18ஆம் தேதி சனிக்கிழமையும் மிகுந்த கவனமுடன் இருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி புதன்கிழமை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமுடன் இருங்கள். ரிஷபராசிக்கான இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 6, 8. அதிர்ஷ்ட திசையும் பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட கிழமை பாத்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆன்மீக பரிகாரம்னு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயின் தாக்கம் குறைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகனை வணங்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இந்த காலசர்ப்ப தோஷங்களை எல்லா கிரகம் அடைப்பட்டதுனால சுக்கிரன் வந்து பலம் பெற வெள்ளிக்கிழமை வந்து பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது சிறப்பு. அது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் அது பலப்படுத்துவதா இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ இல்லாமல் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காண்டில் வந்து உங்க ராசி கொண்ட நட்பு உருவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.